நகரத்தில் பிறந்து வளர்ந்த மாளவி தனது வாழ்க்கையை எப்போதும் தனக்கே உரிய வழியில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவள். உயர்கல்வி, நல்ல வேலை, சுயநினைவு இவை அனைத்தும் அவளுக்கு இருந்தாலும் குடும்பத்தின் விருப்பம் முன்னிலையில் அவள் ஒரு சமரசத்தை ஏற்றுக்கொண்டாள். கிராமத்தில் வாழும் அருண் என்ற இளைஞருடன் அவளது திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு முன் மாளவியின் பெற்றோர் தங்களால் இயன்ற அளவுக்கு அல்ல, அதற்கு மேல் கூட முயன்று பொருட்கள், நகைகள், பணம் எதையும் குறையாமல் கொடுத்தார்கள். எங்கள் மகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் ஒரே ஆசை. திருமணம் முடிந்து சில நாட்கள் எல்லாம் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி விரைவில் மாறத் தொடங்கியது. அருணின் குடும்பத்தினர் அவர்கள் பெற்ற பொருட்களை ஒரு நிமிஷம் பார்த்து மகிழ்ந்தாலும் அடுத்த நிமிடம் அதில் குறைகளை தேடத் தொடங்கினர். இது போதாது, இன்னும் இதையும் தரலாம், அடுத்த வீட்டு பெண்ணுக்கு இவ்வளவு வந்தது என்று ஒப்பீடுகள் ஆரம்பமானது. மாளவிக்கு அது முதலில் புரியவில்லை. இவ்வளவு கொடுத்தும் திருப்தி இல்லையா என்ற கேள்வி அவள் மனதில் தினமும் எழுந்தது. அவள் நகரத்தில் பழகிய வாழ்க்கை முறையும் கிராமத்தின் பழக்க வழக்கங்களும் மோதிக்கொண்டன. ஆனால் மாளவி அதை சமாளிக்க முயன்றாள். காலை எழுந்து வீட்டு பணிகளை செய்தாள், வயலில் உதவினாள், குடும்பத்தினரிடம் மரியாதையாக நடந்தாள். ஆனாலும் அவள் செய்த எதுவும் போதாதது போலவே அவர்கள் நடந்து கொண்டனர். அவளது சிரிப்பில் கூட குறை தேடும் நிலை வந்தது. ஒரு நாள் அருணின் தாய் வெளியிலிருந்து வந்து, உன் அப்பா இன்னும் கொஞ்சம் உதவி பண்ணலாம், இந்த வீட்டை புதுப்பிக்கணும் என்று கூறினாள். அது ஒரு வேண்டுகோள் இல்ல, ஒரு அழுத்தமாக இருந்தது. மாளவி அதிர்ச்சியடைந்தாள். என் அப்பா ஏற்கனவே எல்லாம் செய்திருக்கிறார் என்று மெதுவாக சொல்ல முயன்றாள். ஆனால் அந்த வார்த்தை கேட்கவே யாருக்கும் விருப்பமில்லை. அருணும் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தான். ஆனால் அவனும் தீரே தீரே குடும்பத்தின் எண்ணத்துடன் சேர்ந்து கொண்டான். நம்ம ஃபியூச்சர்க்காக தான் என்று அவன் சொன்னபோது மாளவிக்கு அது காதலின் வார்த்தை போல இல்லாமல் ஒரு காரணம் போல தோன்றியது. அவள் உள்ளத்தில் ஏமாற்றம் பெருகியது. அந்த இரவு மாளவி தனியாக அமர்ந்து யோசித்தாள். இதுதான் நான் தேர்வு செய்த வாழ்க்கையா அல்லது நான் தாங்கிக் கொள்ள வேண்டிய சூழலா என்ற கேள்வி அவளை கிழித்தது. அவள் அழவில்லை, ஆனால் அவள் உள்ளம் மெதுவாக உறைந்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் அவள் தன் பெற்றோரிடம் பேச முடிவு செய்தாள். ஆனால் அவர்களை வருத்தப்படுத்த விரும்பவில்லை. அதே நேரத்தில் தன்னை இழக்கவும் விரும்பவில்லை. அவள் ஒரு முடிவை எடுத்தாள், இந்த நிலையை மாற்ற வேண்டுமென்று. பயந்து மௌனமாக இருப்பதற்கு பதிலாக அமைதியாக ஆனால் தெளிவாக பேச வேண்டுமென்று. ஒரு மாலை குடும்பம் எல்லாம் சேர்ந்திருந்த போது மாளவி தைரியமாக பேச தொடங்கினாள். நான் இந்த வீட்டின் மருமகள், நான் உங்கள் குடும்பத்திலே சேர்ந்தவள், ஆனால் நான் ஒரு பொருள் அல்ல, என்னோட அப்பா கொடுத்ததால தான் நான் மதிப்பு பெற வேண்டிய அவசியமில்லை என்று அவள் சொன்ன வார்த்தைகள் அங்கே ஒரு அமைதியை உருவாக்கின. அவள் தொடர்ந்தாள், நான் இந்த வீட்டுக்கு என் மனசோட வந்தேன், நான் உங்களை மதிக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் என்னை மதிக்கணும். அந்த நிமிஷம் அவள் குரலில் பயமில்லை, தன்னம்பிக்கை மட்டுமே இருந்தது. அந்த வார்த்தைகள் உடனடியாக மாற்றத்தை கொண்டு வரவில்லை, ஆனால் அது ஒரு தொடக்கமானது. அருண் அந்த இரவு அமைதியாக இருந்தான். அவன் மனதில் ஒரு சிந்தனை தோன்றியது, நான் என்ன செய்கிறேன் என்று. சில நாட்களில் அவன் மாறத் தொடங்கினான். குடும்பத்தினருக்கும் மெதுவாக உணர்வு வந்தது. மாளவி அந்த வீட்டில் தன் இடத்தை போராடி பெற்றாள். அவள் சண்டை போட்டதால் அல்ல, தன் மதிப்பை காக்க நின்றதால். அவள் நகர பெண் என்பதால் அல்ல, ஒரு மனிதர் என்பதால் மதிப்பு பெற வேண்டியது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த கதை ஒரு பெண்ணின் தைரியத்தை பற்றி மட்டுமல்ல, பேராசை எவ்வாறு உறவுகளை கெடுக்கும் என்பதை பற்றியும். கொடுக்கப்பட்டதை மதிக்காமல் இன்னும் வேண்டுமென்று நினைப்பது ஒரு வீட்டை வீழ்த்தும். ஆனால் ஒரே ஒரு உண்மை குரல் அந்த வீட்டை மீண்டும் எழுப்பவும் முடியும். மாளவி இனி அந்த வீட்டில் ஒரு வரதட்சணை கொண்டு வந்த பெண் அல்ல, அவள் அந்த வீட்டின் மனசாக மாறினாள்.